ஈரோட்டில் பாஜக விவசாய கண்காட்சியை தொடங்கி வைக்க வந்த மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மஞ்சள் காட்டிற்கு சென்று விவசாயிகளிடம் பேசினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாபு. விவரங்கள். வணக்கம் நந்தா. அதாவது தமிழக பாஜக விவசாய அணி சார்பில் ஈரோட்டில் விவசாயிகள் விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் கண்காட்சிகள் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சிக்காக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானா கலந்து கொள்ள வருகை தந்தார். முன்னதாக மஞ்சள் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடம் கலந்து ஆலோசித்து தற்போது மஞ்சள் தோட்டத்தை பார்வையிட்டார். அங்கு ராம்ஜி 125 நாள் வேலை திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் அனைவருக்கும் தமிழில் பேசுவது மகிழ்ச்சி என தமிழில் பேசினார். தொடர்ந்து 125 நாள் வேலை திட்டம் உயர்த்தப்பட்டது. தற்போது வேலை உறுதியளிக்கும் திட்டமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் நடைபெறுவதால் தற்போது இத்திட்டத்தின் பெயரை மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு மற்ற திட்டங்களுக்கு இந்த பணங்கள் செல்லுபடியாகாது என்பதால் இதனை சிலர் எதிர்த்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக 1,54,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதால் மத்திய அரசிடம் நிதி பாக்கி எதுவும் இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த 125 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்து 5 நாட்களுக்குள் பணம் தரப்படவில்லை என்றால் வட்டியுடன் வசூலிப்பதற்காக புதிய சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளதால் இதை திட்ட பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும் தெரிவித்தார். நந்தா, நன்றி பாபு விவரங்களுக்கு.